முருகன் என் வாழ்க்கையில நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு என்னுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சின்ன வயசுல என்னுடைய தாய்மொழி கன்னடமா இருந்தது. நான் வளர்ந்ததெல்லாம் கர்நாடகால தான். மேலும் நான் தமிழ் எனக்கு பெருசா பேச வராது. என்னுடைய அப்பாவுக்கு பணி நிமித்தமா வேலை மாற்றம் ஏற்பட்டதுனால சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் நான் சேர்ந்த உடனே என்னுடைய செகண்ட் லாங்குவேஜாக இருந்தது தமிழ் தான். 8வது படிக்கிற வரைக்குமே எனக்கு தமிழ் சரியா வரவே வராது. உச்சரிப்பும் ரொம்பவே தப்பு பண்ணுவேன். ஆனால் இதை பார்த்து என்னுடைய தமிழ் ஆசிரியர் என்னை மிகவும் கோபமாக திட்டதுனால என்னால் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வேதனையும் பட்டேன். இந்த வேதனையை நான் என்ன செய்தேன்னா, தமிழ் கடவுளாக விளங்குற முருகன் கிட்ட முறையிட்டேன். முருகா, உன்னையே வணங்கி நிட்டு இருக்கனே, ஆனால் எனக்கு தமிழ் ஞானத்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு நான் கேட்டேன். என்ன அதிசயமோ தெரியாதுங்க, 8வதுல எனக்கு தமிழ் சுத்தமா வராது. ஆனா 10வதுல நான் தமிழ்ல 99% மார்க் வாங்கினேன். அதாவது 100க்கு 99 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த தமிழ் ஆசிரியரே ஆச்சரியப்பட்டாங்க. அப்படிப்பட்ட மிராக்கிள் முருகன் எனக்கு நிகழ்த்தினார். அந்த அளவுக்கு தமிழ் இலக்கணங்களும் தமிழ் உச்சரிப்புக்கும் முருகனே என் நாவில் அமர்ந்து என்ன பேச வைக்கிறார். இப்போ தமிழ் சார்ந்த ஆன்மீக கதைகளையும் உங்க கூட கதைக்க வைக்கிறது என்னுடைய முருகன் தான். அப்படிப்பட்ட முருகனை உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.